தட்டைப்பயிறு, சுரக்காய் போட்டு ரைஸ் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா முதல்ல தாளித்து எடுத்துருங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே தட்டி அதுவும் போட்டுருங்க. அப்புறம் தக்காளி நல்லா போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா சாம்பார் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு வந்து நான் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சு காலைல விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுவும் சுரக்காவும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் இதோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அதோட சேர்ந்து மசாலா அந்த காயில் நல்லா ஊறுற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிச்ச உடனே ரைஸை போட்டுட்டு மூடி தம் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு சாதம் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.